யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரம். ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பன் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். அந்த மேய்ப்பனுடைய ஆடுகள், அந்த உறவை அவர் முக்கியப்படுத்துகிறார். மேய்ப்பனை குறித்து அவர் சொல்லும் பொழுது யோவான் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. நம்ம நாட்டில் பார்க்குற மந்தையும் மேய்ப்பனும் கிடையாது. நாம் அவருடைய வார்த்தையில் ஒன்றை தீர்க்கமாக விளங்கணும். அதாவது செம்மறி ஆட்டு கூட்டம், அதை நம்முடைய நாட்டு ஆடுகளை பார்த்து நாம் பார்த்தோம்னா ஆடுகளை பிறந்து வைத்து மேய்ப்பன் வந்து தேய் தேய் அப்படின்னு சொல்லி விரட்டுகிற ஒரு கூட்டத்தை தான் பார்த்துருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிற மந்தையும் மேய்ப்பனும் அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த வார்த்தையின்படி தன்னுடைய ஆடுகளை அவன் நடத்துவான், அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் பின் செல்லும். அப்படின்னா மேய்ப்பனுடைய குரலை ஆடுகள் துல்லியமாய் அறியும். வேற யாருக்கும் செவி சாய்க்காது. இதை அவர்கள் அறியவில்லை. அடுத்த வசனம் எழுதியிருக்கு, 6ஆம் வசனம். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. நாமும் கூட அறியவில்லை, நமக்கு விளங்கலை. ஆனாலும் ஆண்டவர் இது எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறதுனால திரும்பவும் அவர் விளக்கி சொல்லுகிறார். 9ஆம் வசனத்துல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 11ஆம் வசனத்துல, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த நல்ல மேய்ப்பன் முன்னாடி போவான், அவனுடைய சத்தத்தை கேட்டு ஆடுகள் பின் செல்லும். அவன் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவான், கரடு முரடான மேடு பள்ளங்களிலே கொண்டு போக மாட்டான். சரியாய் எல்லாரும் தன்னை பின்பற்றும்படிக்கு பாதையிலே தான் நடத்துவான். அவன் நல்ல மேய்ப்பன். எவ்வளவு நல்ல மேய்ப்பன் சொன்னா, தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பான். இப்படிப்பட்ட மேய்ப்பர்களை எல்லாம் நாம் பார்க்கறது இல்லை. நாம் பார்க்குற ஆடுகள் எல்லாம் கறிக்காக அறுக்கப்படுகிற ஆடு. அது வருஷத்துக்கு ஒரு தடவை வளர்ந்த உடனே அதை வெட்டி சாப்பிட்றது தான். அதைத்தான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆடை காவுந்து பண்ணுறதுக்காக நான் சாதனை ஒழிய ஒரு ஆடு சாகக்கூடாதுங்கிற அர்ப்பணம் உள்ள, நேசிக்கிற நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஏன் இதை இவ்வளவு முக்கியப்படுத்தி சொல்றாருன்னா, திரும்பவும் பாருங்க 14ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். தீர்க்கமான ஒரு விஷயத்தை அவர் போதிக்க விரும்புகிறார், சீஷர்களுக்கு பதிய வைக்க விரும்புகிறார்.
அதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை, நாமும் ஏனோதானு விளங்கியிருக்கிறோம். இந்த வருஷத்தின் முதல் அப்பம் விற்கிற ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் வார்த்தைகளிலே இந்த வருஷம் முழுவதும் மாத்திரமல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத, மறக்கக்கூடாத ஒரு மேன்மையான சத்தியத்தை நாம் தியானித்து வெளிப்பாடுடனே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அந்த உறவு, மேய்ப்பன் மந்தை ஆடுகள், அந்த உறவு, அதை அவர் சொல்லிட்டு அந்த உறவை எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறார்னு சொன்னா 14ஆம் வசனத்துல, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அங்க ஒரு உறவை அவர் சொல்லுகிறார், பிதாவும் குமாரனுங்கிற உறவு. இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அல்லது பரிசுத்த ஆவியினால் உண்டான, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான மெய்யான கிறிஸ்தவ மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் கூட விளங்கியிருக்கீங்களா? நேர்மையா நிதானித்து பாருங்க. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, அதனுடைய லட்சியம் என்ன? என்னுடைய கணிப்பு, உங்களுடைய அநேகம் பேர் இயேசு ஜீவனையே கொடுத்தார், அவர் சகலத்தையும் இழந்தார். அந்த அன்பின் மேன்மையை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. அல்லது வேறு விதமாக சொல்ல போனா, கிறிஸ்தவங்கிறது செத்தா பரலோகம் போறதுங்கிற லெவலுக்கு வந்துருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், சபையில் இருக்கேன், நான் செத்தேன்னா பரலோகமே என் சொந்தமேன்னு மூப்பர்கள் சகிதமாய் என்னை கனம் பண்ணி பரலோகத்துக்கு டிக்கெட் கொடுத்து என்னை சேஃபா அனுப்பி வச்சிருவாங்க. இதுதான் உங்கள் கிறிஸ்தவம் என்று சொன்னால் நீங்கள் அஞ்ஞானிகள், முட்டாள்கள். இன்றைக்கு நேர்மையாய் இயேசுவினுடைய இந்த வார்த்தையின்படி ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்க நரகத்துக்கு போவீங்களா, பரலோகத்துக்கு போவீங்களா, அது காரியமல்ல. இயேசுவுக்கும் காரியமல்ல, உங்களுக்கு பிரசங்கிக்கிற எனக்கும் காரியமல்ல. எனக்கு தெரியாது. ஆனா இயேசுவினுடைய வார்த்தையின்படி பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல, பின்னாடி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இதே அதிகாரத்தில். நான் திரும்ப சொல்றேன். இப்ப நீங்க இந்த வார்த்தையின்படி, எந்த வார்த்தையின்படி? யோவான் 10:14 உள்ள, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்னுடைய சீஷர்கள், என்னுடைய ஆடுகள் என்னை அறிந்திருப்பார்கள், நானும் அவர்களை அறிந்திருப்பேன். ஏன்னா அவர்களுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். அந்த உறவு, இந்த உலகத்துல நான் வாழ்கிற வாழ்க்கையிலே என்னுடைய கிறிஸ்தவம், நான் பெற்ற மனம் திரும்புதல், பாவ மன்னிப்புக்கென்று பெற்ற முழுக்கு ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினால் பெற்ற அபிஷேகம், என்னுடைய சபை கூடுதல், வேத வாசிப்பு, பக்தி, சகலமும் என்னை ஒரு உறவுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்த வேண்டும். எப்படி பொண்டாட்டி புருஷன்னு கல்யாணமாகி 20 வருஷத்தை கொண்டாடுறாங்க, ஏதோ 4 பிள்ளைகள்ங்கிறாங்க. 20 வருஷத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை 4 பிள்ளைகளை உண்டாக்கி இருக்கிறது. ஒண்டியா இருந்த மனுஷன் மனைவி 4 பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக இருக்கிறான். இயேசுவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சமமாயிருக்கிறதை, இதுதான் கிறிஸ்தவத்தின் மேன்மை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு இந்துவோ, ஒரு முஸ்லிமோ, ஒரு சீக்கியனோ, ஒரு புத்த மதத்தவனோ கடவுளுடைய அன்பை அறியவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, முடியாது. ஏன்னா அன்புங்கிறது 2 பேர் சம்பந்தப்பட்டது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு.
அவன் பாட்டுக்கு தன்னைத்தனியா வந்து உட்காந்துக்கிட்டு மல்லாக்கா படுத்துக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லுகிற இந்துவுக்கோ முஸ்லீமுக்கோ சீக்கியனுக்கோ கடவுளுடைய அன்பே தெரியாது. ஆனால் உனக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கணும். பிதாவும் குமாரனும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, ஒருவரை எப்படி நேசிக்கிறார்களோ, எப்படி ஒன்றாயிருக்கிறார்களோ, அதுபோல நாமும் அவருடைய நாமத்தை சொல்லுகிற நாமும் அவருக்குள் ஒரு அந்யோன்யம், ஐக்கியம், அன்பு, பிணைப்பு. டேவிட் பாத்தன்கிற ஒரு தேவ மனுஷன் அருமையா சொல்றார். தேவ அன்பை உங்களுக்கு ஒரே வாசனத்துல, ஒரே ஒரு சென்டென்ஸ்ல நான் சொல்லணும்னா, இயேசு he was not satisfied with his father's love. He wanted extended family, and so he came down to fetch you and put with his father. அப்படின்னா இயேசு செல்ல பிள்ளையாய், ஒரே பிள்ளையாய் பிதாவோடு இருக்கிறதை சம்மதியாமல், அது எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளி நம்மை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு, நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கும்படிக்கு வீழ்ச்சியுற்ற நம்மை, நரகாக்கினைக்கு உட்பட்ட நம்மை அவர் சம்பாதித்து பிதாவினுடைய குடும்பத்திலே நம்மை சேர்த்து ஒரே குடும்பமாய், பெரிய குடும்பமாய் இருக்கும்படிக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவத்திலே மட்டும்தான், திரியேக தேவனை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்புக்குரிய பிணைப்பு, மனித உறவுகளில் சொல்றது போல புருஷன் மனைவி, தகப்பன் பிள்ளை அப்படிங்கிற உறவு போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அன்பை ருசிக்க முடியும். நம்மிலே அநேகம் பேர், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வெளிப்பாடு இல்லாதவர்கள் அஞ்ஞானிகளாய் முட்டாள்களாய் இருக்கிறது போல நாமும் அப்படி இருக்கிறோமோங்கிற பயம் எனக்கு உண்டு. யெகோவா விட்னஸ்காரங்க குமாரனை மறுதலிக்கிறவர்கள். அவர் தேவகுமாரன் இல்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசி, எலியாவை போல் மோசேயை போல் அடிமுட்டாள்கள், திரியேகத்தை மறுதலிக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் ஆனால் முட்டாள்கள். இயேசுவின் நாமம் என்று சொல்லுகிறவர்கள், பிதாதான் குமாரனா வந்தார், குமாரன் தான் ஆவியானவராக இருக்கிறார், ஒரே கடவுள் தான். இயேசுவின் நாமம், இயேசுதான் கடவுள், அவர்தான் எல்லாம், அவர்தான் ஆவி, அவர்தான் பிதா. முட்டாள்கள், வெளிப்பாடு இல்லாதவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அன்பை, அந்யோன்யத்தை விளங்காதவர்கள். இயேசுவின் வார்த்தையின்படி இந்த யோவான் 10 இயேசு சொல்லுகிற வார்த்தையை வெளிப்பாடாய் பெறாதவர்கள். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில நான் சாவு முன்னே இன்னென்ன ஊழியம் செய்யணும், இப்படி இப்படி நான் ஒரு புத்தகம் எழுதணும் அல்லது பிரசங்கம் பண்ணணும், ஒரு CD வெளியிடணும், இன்னென்ன ஊருக்கு போகணும், அல்ல இப்படி ஒரு சபையை உண்டாக்கணுங்கிற எந்த நோக்கமுமே கிடையாது. என்னுடைய நேர்மையான சாட்சி, 60 வயசை தொடுறேன். நான் சாவு முன்னே பிதாவே குமாரனே, யோவான் சொல்லுகிறதுல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் ஒரே லட்சியம், பிதாவும் குமாரனும் எவ்வளவு ஒன்றாய் இருக்கிறார்களோ அவர்களைப் போல நானும் அவர்களுடனே சேர்ந்து ஒன்றாய் இருக்க வேண்டும். அந்த ஒரு வாழ்க்கையை ருசித்துட்டு தான் நான் சாகணும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த லக்கு இருக்கு? இந்த வார்த்தையின் ஆழம் இதுதான். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் எடுங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் 14ஆம் வசனம், 15ஆம் வசனத்துல நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம்னா உலகம் முழுவதும் உள்ள பந்தத்தை அவர் சொல்லுகிறார். இந்த 16ஆம் வசனம், இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நிரந்தரமான நித்திய குடும்பம் ஒன்று, திரியேக தேவனை மையமாய் கொண்டு பிள்ளைகளாய் உலகம் முழுவதும் உள்ள பிள்ளைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு
நித்தியம் பிரவேசிக்கும். அதிலே நானும் அந்த குடும்பத்திலே இயேசுவின் நாமத்திலே ஒரு அங்கத்தினனாய் இருப்பேன். அல்லேலியா. நான் அர்த்தத்துடனே அல்லேலியா சொல்லுகிறேன். இயேசுனுடைய வார்த்தையின்படி உணர்வு பெற்று என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னுடைய ஊழியம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் இந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த உறவிலே, அந்த உறவு எவ்வளவு வலுவானதோ எவ்வளவு பலமானதோ அந்த உறவுக்குள் நானும் போயிடணும். யோவான் அப்போஸ்தலன் 90 வயதில் சொன்ன வார்த்தை, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அப்படின்னா அதனுடைய ஆழத்தை அந்த அப்போஸ்தலன் அங்க 1 யோவான்ல சொல்றதை, அதை எழுதின சுவிசேஷத்திலே இங்கேதான் அவன் சொல்லுகிறான். இது விளங்கினா தான் அது விளங்கும். என்ன எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது? எங்களுடைய ஐக்கியம் தான் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. பிதாவேன்னு ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்திலேன்னு முடிக்கிறோம். உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே சகோதரனே சகோதரியே. யோவான் 10ஆம் அதிகாரம். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த இந்த அப்போஸ்தலன் இயேசுவோடு கடைசி வரைக்கும் ஒன்றாயிருந்தவர். இந்த யோவான் அப்போஸ்தலன் யோவான் சுவிசேஷத்திலே எழுதின வார்த்தைகளை மார்க்கோ லூக்கோ மத்தேயுவோ எழுதவில்லை. இவர் சொல்லுகிற இந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற ஐக்கியம், அந்த உறவு, அது எவ்வளவு முக்கியமானது, வலுவானது, இதை எந்த அப்போஸ்தலனும் எந்த சுவிசேஷத்திலும் விவரிக்கவில்லை. 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்காத யூதர்களை பார்த்து சொன்னார், ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். இதை யூதர்களுக்கு சொன்னதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நேர்மையாய் உனக்கும் எடுத்துக்கொள் சகோதரனே சகோதரியே. இயேசுவனுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எனக்கு யதார்த்தமாய் இருக்கிறதா? அடுத்த வசனம் 27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. திரும்பவும் அந்த உறவு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் சீஷர்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள். இயேசுவை நான் பின்பற்றுகிறது உண்டானால், இயேசு பிதாவை பின்பற்றுகிறபடியினால், 29ஆம் வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்படின்னா நான் பிதாவை பின்பற்றுகிறேன், என்னை என் ஆடுகள் பின்பற்றுகிறது. இப்போ என் ஆடுகளை ஒருவனும் சேதப்படுத்த முடியாது, ஒருவனும் அழிக்க முடியாது. ஏன்னா என் ஆடுகள் பத்திரமா என் கைக்குள்ள இருக்கு. நான் பிதாவுக்குள் இருக்கிறேன், பிதா என்னிலும் பெரியவர், பிதாவுக்கு வெளியே ஒன்றுமே இல்லை, அவர் சிருஷ்டிகர்த்தா. அப்போ ஆடுகள் இயேசுவிலும் இயேசு பிதாவிலும் இருக்கிறபடியால் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கிற ஜீவன், உங்களுடைய வாழ்க்கை அழியாதது, அபகரிக்க முடியாதது, நித்தியமானது, நிரந்தரமானது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அதனுடைய குவான்டிட்டியை தான் நாம பார்க்கிறோம். அநேகம் பேர் முட்டாள்தனமா, பிரதர் ரட்சிப்பு இழந்து போறதில்லை பிரதர், தேவன் என்னைய கடைசியில எப்படியாவது சிக்கித்து பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். நல்லது, அது லக்கு, அதிலேயே குறியா இருக்காதே சகோதரனே சகோதரியே. வாட் அபவுட் த குவாலிட்டி? நான் சொன்னது போல நீ செத்து பரலோகம் போவையா நரகத்துக்கு போவையா உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஏன் வீண் வம்பு பேசிக்கிட்டு இருக்கணும்? ஞானிகள் என்ன பேசுவாங்க தெரியுமா? நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்,
பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்தது போல நான் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறேனா? யோவான் அப்போஸ்தலனை போல எங்களுடைய ஐக்கியம், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அப்படியே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரம் 37-38 வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 37-38. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள். இயேசு ஏன் அற்புதம் செய்தார் தெரியுமா? இதற்காகத்தான் அற்புதம் செய்தார். யோவான் சுவிசேஷத்தில் 7 அற்புதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. அதுல 5 அற்புதங்கள் மற்ற எந்த சுவிசேஷத்திலும் சொல்லப்படாத அற்புதங்கள். லாசரு உயிரோடு எழும்பினது, அப்பதான் இந்த வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இதை இந்த அப்போஸ்தலன் தான் ரெக்கார்ட் பண்றார். இவர் ஏன் ரெக்கார்ட் பண்றார்னா, அந்த டேவிட் பாசன் அந்த கமெண்ட்ரியில் அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. John Apostle, he does not use the word miracle, but it is a sign அப்படிங்கிறார். அதாவது மிராக்கிள்னா என்ன, சைன்னா என்ன? அற்புதம் மிராக்கிள், சைன் அப்படின்னா தமிழ்ல அடையாளம். அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் என்ன வித்தியாசம்? யோவான் மற்ற சுவிசேஷகர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லாத 5 அற்புதத்தை அடையாளமாய் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சைன்னா என்ன தெரியுமா? அற்புதம்ங்கிறது ஒரு காட்சி, முடவன் நடக்கிறது, குருடன் பார்வையடைகிறது. சைன் அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம். அப்படின்னா அதன் மூலமாய் ஒன்று, through that sign, it is not an end, it should reach அந்த டெஸ்டினி, அந்த முடிவு என்ன அப்படின்னா அவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. இயேசு தான் யார் என்பதை காண்பிப்பதற்காகவே அற்புதம் செய்தார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார், நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழும்படிக்கு உங்களிடத்திற்கு வந்திருக்கிறேன். நான் பிதாவை பின்பற்றி அவரை அறிந்திருக்கிறது போல என் ஆடுகளாகிய நீங்கள் என்னை அறியணும், பின்பற்றணும். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்கள் ஒன்றாயிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். முட்டாத்தனமா செத்தா பரலோகம் போகணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது எதிர்காலம். அது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்ப நீ எப்படி இருக்கிறாய்? நீ கிறிஸ்தவனா அல்லது யெகோவா விட்னஸ்காரன் போல, இயேசுவின் நாமம் என்கிறது போல, ஏதோ ஒரு கடவுள், இயேசு கடவுள், முரட்டு விசுவாசத்துல நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன், என் விசுவாசத்தை எல்லாரும் கனம் பண்ணிட்டாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, இப்ப ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை கூட பேசுறேன். நீ பிசாசின் கூட பாஷையை பேசிக் கொண்டிருக்கலாம், விழித்துக்கொள். நான் பேசுகிற அந்நிய பாஷை என் மேல் இருக்கிற ஆவியானவர் இப்பொழுது எனக்கு என்ன செய்திருக்கிறாருங்கிறதா முக்கியம். நீ பெற்ற ரட்சிப்பு நீ செத்த பிறகு எங்க கொண்டு போய் நிறுத்துங்கிறது முக்கியம் கிடையாது, அது எதிர்காலம். நீ இப்பொழுது நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு உனக்கு எதை யதார்த்தமாக்கி இருக்கிறது, எதை அனுபவமாக்கி இருக்கிறது, எது உண்மையாயிருக்கிறது? வாட் இஸ் ரியல் இன் யுவர் லைஃப்? வாட் இஸ் ரியாலிட்டி மேன்? எது உன்னுடைய அனுபவம்? எது உனக்கு சொந்தம்? எது யதார்த்தம்? எது உண்மை? இந்த அப்போஸ்தலன் சொல்றார் யோவான், இயேசு அற்புதங்கள் செய்தார்னு சொன்னா அதனுடைய முடிவு அவரை அறிகிறதற்காக.
தயவுசெய்து என்னுடைய கிரியைகளை பார்த்தாவது. நிக்கோதேமஸ் சொன்னான், தேவன் ஒருவனோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவனும் செய்ய முடியாது. நல்லது. பிறவி குருடன் காண்கிறான். உங்களுக்கு தெரியுமா, செத்தவன் உயிரோட இருக்கிறதுன்னு சொன்னா, நான் மயக்க டாக்டர், ரிசசிட்டேஷனிஸ்ட் எனக்கு பேரு அப்படின்னு சொன்னா, செத்தவன் போல ஒருத்தன் இருப்பான், ஆனா அவனை மூச்சு விட வைப்போம். அதுபோல பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசி ஒரு விதவையின் மகன் மேல் விழுந்து தன் உதடையும் அவனுடைய உதடையும், தன் நெஞ்சையும் அவனுடைய நெஞ்சிலும், தன் முகத்தையும் அவனுடைய முகத்திலும் வச்சு உஷ்ணம் உண்டாக்கி அவனை உயிரோடு எழுப்பினான். தட் இஸ் ரிசசிட்டேஷன். ஆனா இயேசு லாசருவை உயிரோட எழுப்பினது ரிசசிட்டேஷன் கிடையாது. 3 நாள் ஆயிடுச்சு. ஐயோ கல்ல புரட்ட வேணாம், நாரும். அந்த நிலைமையில இருந்த மனுஷனை லாசருவே உயிரோட வா என்று பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், என் கிரியை நிமித்தம், நான் செய்த அற்புதத்தின் நிமித்தம் எனக்குள் பிதா இருக்கிறார், பிதா எனக்குள் இருக்கிறார்ங்கிறதை அறிந்திருக்கிறீர்களான்னு கேட்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம். நான் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறையா சகோதரனே சகோதரியே? வேத வார்த்தையை காண்பிக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை எழுதின அப்போஸ்தலன் எதற்காக இந்த சுவிசேஷத்தை எழுதினாராம்? யோவான் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 30-31. யோவான் 20:30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். அதை எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். ஆனா நான் உங்களுக்கு இங்கே என்னுடைய சுவிசேஷத்திலே குறிப்பிட்டு சிலவற்றை தான் எழுதியிருக்கிறேன். எதற்காக எழுதியிருக்கிறேன்? 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நீ செத்தைனா பரலோகம் போவையா நரகம் போவையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவை விசுவாசித்தால் இப்பொழுது நீ பிதாவினிடத்தில் இருந்த அவருடைய குமாரனாகிய இயேசுவினிடத்தில் இருந்த அந்த வாழ்க்கை உனக்கும் உண்டாகி இருக்கும். நித்தியமாயிருக்கிற தேவனுடைய வாழ்க்கை, பிதாவினிடத்தில் இருந்த அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், அந்த வாழ்க்கை தரம் குமாரனிடத்தில் இருந்தது. அந்த வாழ்க்கை தரம் அவருடைய நாமத்தை சொல்லுகிற, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற உன்னிடத்திலும் இருக்க வேண்டும். அதை ரத்தின சுருக்கமாய் 2 வார்த்தைகளிலே இந்த யோவான் 1 யோவான் நிருபத்தில் எழுதுவார். என்ன தெரியுமா? அதெல்லாம் விவரிச்சோம்னா ரொம்ப சைட் ட்ராக்ட் ஆயிரும். லக்கை நோக்கி நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். தேவனுடைய வாழ்க்கை, நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. பிதாவுக்குள்ளும் குமாரனுக்குள்ளும் இருந்த வாழ்க்கை எனக்குள்ள இருக்குன்னா அதனுடைய ரத்தின சுருக்கமாய் அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அப்படியே இங்கிட்டு திரும்பு அங்கிட்டு திரும்புன்னு பார்க்குற மாதிரி, ஒரு மூஞ்சியை இப்படி பார்த்து அப்படி பார்க்குற மாதிரி, ஒரு போட்டோவை லெஃப்ட்லையும் ரைட்லையும் பார்க்குற மாதிரி. தேவனால் பிறந்தவன் நீதியை செய்வான். பாவம் செய்கிற எவனும் அவரை அறியவும் இல்லை, காணவும் இல்லை. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தேவன் அன்பாய் இருக்கிறார், அன்பாய் இருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறான். விழித்துக்கொள் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீதி இல்லை அப்படின்னா நீ அவரை தரிசிக்க முடியாது. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நீதியை செய்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், நித்திய ஜீவனை உடையவன். அவன் நித்தியமாகவும் அழியாமல் அவரோடு சேர்ந்து இருப்பான். ஆனால் நீதி இல்லாதவன், ரகசிய பாவத்தில் வாழ்கிறவன், தன் மனைவிக்கு தெரியாமல் புருஷனுக்கு தெரியாமல் பாலிய உறவிலே ரகசிய கள்ளக்காதல் வைத்திருக்கிறவன், அது 2வது பொண்டாட்டியா வப்பாட்டியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கலாம் அல்லது ஒரு திரையில இருக்கலாம்.
அல்லது ரகசிய நட்பா இருக்கலாம். ஒரு சிலர் பேசிக்கிடுவாங்க. யாருமே இல்லாத போது அவர்கள் ஒருடைய துணி, ஒருவருக்கொருவர் பேசுகிற துணி அப்படியே வித்தியாசமாயிடும். யாராவது உறவுகள் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா உடனே அவங்க என்ன சிஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனா யாருமே இல்லாததே என்னடி சொல்லு, இது என்ன விபச்சாரம்? பொருளாசை, விபச்சாரம் எல்லாம் இருதயத்தில் இருக்கு. நீ கையும் களவுமாய் பிடிக்காமல் இருக்கலாம். உன்னுடைய பொருளாசை இன்கம் டாக்ஸ் ஆபீசராக பிடிபடாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு பணத்தை கையாண்டது போல் நான் இப்ப கையாளுகிறேன் என்கிற சாட்சி உனக்கு இருக்கிறதா? இயேசு ஒரு ஸ்திரியை பார்க்கிறது போல் நான் பார்க்க முடிகிறது என்கிற சாட்சி உன்னிடத்திலே உண்டா? அல்லது கள்ளக்காதல் உண்டா? எதையோ ஒன்றை டிவியிலேயோ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயோ செல்போன்லயோ மறைத்து வைத்திருக்கிறீர்களா? அப்பப்ப யாருக்கும் தெரியாமல் பார்த்து ரசிப்பதற்கு. தேவனால் பிறந்தவன் நீதிமானாய் இருப்பான். நீதியை செய்யாதவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அன்பில்லாதவன் தேவன் இல்லாதவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறது போல ஒரு குடும்பம் இருந்தா புருஷன் மனைவி உறவு அப்படி ஒன்னாகிட்டே வரணும். நான் 35 வருஷமா என் மனைவியோடு வாழ்ந்திருக்கிறேன்னு சொன்னா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இருக்கிற உறவுலே பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருந்தது போல நான் ஒன்றாக இருக்கணும். எனக்கு சவாலா இருக்கு. அந்த டேவிட் பாசன்கிறவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நான் எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குங்கிறத என் பொண்டாட்டிகிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு முன்பாக நான் வல்லமையான பிரசங்கி, ஆனா நான் யாருங்கிறது 24 மணி நேரமும் என் கூடயே இருக்கிற என் பொண்டாட்டிக்கு தான் தெரியும். நான் வேணா உங்களிடத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நெஞ்ச நிமித்தலாம், எவ்வளவு தூரத்துக்கு நான் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குங்கிறத என் பொண்டாட்டிக்கு தான் தெரியும். அவள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவான். யதார்த்தவாதி, நேர்மையான மனுஷன். அப்படிப்பட்ட தேவ மனுஷர்களை மதிக்கிறேன் நான். யோவான் 17ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரியுமா, இந்த யோவான் சுவிசேஷத்துல அப்படியே பில்டப் பண்ணிட்டு வந்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு இப்படிதான் முடிக்கிறார். இந்த நித்திய வாழ்வுக்குரிய அர்த்தத்தை அவர் எப்படி முடிக்கிறார்னு பாருங்க. அவருடைய ஜெபம், அவருடைய பாரம் சீஷர்களுக்காக, அவருடைய ஜெபம், அவருடைய உண்மையான நெஞ்சிலே அவருக்கு இருக்கிற கரிசனை, அக்கறை ஜெபத்தில் வெளிப்படுது. எப்படி வெளிப்படுது? யோவான் 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். அவர்கள் எப்படி ஒன்றாய் இருக்கணும்? அந்த குவாலிட்டி என்ன? இன்னைக்கு அநேகம் பேர் ஒன்றாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒற்றுமையா இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கூட தான் ஏன் ஒன்னா இருக்கிறான்? கழகம் நடத்துகிற டிஎன்கே கட்சிக்காரன் கூட தான் ஒருத்தன் உயிரை கொடுக்கிறான். ஏய், நம்ம பிரதர் சமத்துவத்தை கட்டி சமத்துவம் பேசுகிறார். காம்ரே, சகோதரனே, சக உதிரனேங்கிறான். ஒற்றுமைன்னா அதான் ஒற்றுமையா? இயேசு பேசுகிற ஒற்றுமை என்ன? What is the quality of that unity? இயேசு பேசுகிற ஒற்றுமைக்குரிய தரம் என்ன? சண்டே கிளாஸ்ல சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதா? 4 மாடு ஒன்னா இருந்துச்சுன்னு சொன்னா சிங்கத்தை கூட விரட்டிடும். படம் பார்த்து கதை சொல். ஆனா அந்த 4 மாடும் 4 திக்குக்கு போயிடுச்சுன்னு சொன்னா சிங்கம் ஒவ்வொரு மாடா கடிச்சு சாப்பிடணும். ஆகையினால் ஒற்றுமையா இருக்கணும். கிறிஸ்தவர்களே, நாம் ஒற்றுமையா இருப்போம். சபை பாகுபாடற்கு நாம் ஒற்றுமையா இருப்போம். இதெல்லாம் ஏட்டு சொரக்காய். இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பாடுகிற இந்த சண்டே கிளாஸ் லெசன் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. நான் யதார்த்தவாதி. நான் சொன்னது போல
நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால், நான் இயேசுவை 35 வருஷம் பின்பற்றி இருக்கிறேன் என்று சொன்னால், என் குடும்பத்தில் என் மனைவியோடு எனக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ ஐக்கிய சபையில், மேன்மையான சபையில், சபைங்கிற வெளிப்பாடை பெற்று நாங்கள் சரீரமாகிய சபையிலே இருக்கிறோம். உங்க பாஷையெல்லாம் நல்லா தான் இருக்கு. தரம் எப்படி இருக்கிறது? பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல இருக்கிறோமா? அவருடைய பாரம் கடைசியாய் இயேசு ஜெபித்த ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரம் 21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். எப்படி ஒன்றாய் இருக்கவும்? He is qualifying that statement. தரத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இது யதார்த்தமா இருக்கிறதா? இதுதான் சவால். இந்த வருஷம் முழுவதும் முதல் மாசத்துல அப்பம்பிக்க போறேன் உங்களோட. நீங்களும் நானும் இயேசுவோடு அப்பம்பிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆனா நான் சொன்னது போல இந்த வருஷம் முழுவதும் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய யூனிட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னா, பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்தது போல, அப்போஸ்தலன் சொந்தம் கொண்டாடும் போல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. இதனுடைய ஆழம் என்ன? பிதாவே, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அர்த்தம் என்ன? தியானிச்சிருக்கிறியா சகோதரனே, சகோதரியே? இப்ப அப்பம்பிக்கும் பொழுதாவது நீ விழித்துக் கொள்வாயா? உணர்வடைவாயா? சுருக்கமா நான் சொல்றேன். இது வாரம் முழுவதும் தியானித்த தியானம். இதை எவ்வளவு சுருக்கமாய் நான் சொல்ல முடியுமோ சொல்றேன். குமாரன் பிதாவுக்குள் இருந்தது போல, பிதா குமாரனுக்குள் இருந்தது போல, அப்படித்தானே சொல்றார். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிடுவோம். இரும்பு சங்கிலி தெரியுமா? சின்ன பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா? என் பிரசங்கத்தை சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு கேட்கணும். இரும்பு சங்கிலியில இரும்பு வளையம் எப்படி இருக்கும்? சங்கிலின்னு சொன்னா இந்த வளையத்துக்குள்ள இன்னொரு வளையம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இதை இரும்பு சங்கிலின்னு சொல்லலாமா? இதை இப்படி இருந்தா இப்படி வந்துடும். இரும்பு சங்கிலின்னா என்ன? இந்த வளையத்துக்குள்ள இது போய் இப்படி இருக்கும். இதான் இரும்பு சங்கிலி. இதை இழுத்தா வராது. விளங்குதா? பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்ததுன்னு சொன்னா, பிதாவுக்குள் குமாரன் இருந்தது போல, குமாரனுக்குள் பிதா இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்கவும் அப்படின்னு சொன்னா, இதுதான் சங்கிலி. ஒன்றுக்குள் ஒன்று. பிதாவுக்குள் குமாரன், குமாரனுக்குள் பிதா. இது இல்லை, இது இப்படி. இதுதான் அர்த்தம். நித்திய வாழ்வு, அந்யோன்யம், ஐக்கியம், குடும்பத்தின் ஐக்கியம் ஒரு சங்கிலி, ஒன்றுக்குள் ஒன்று. இதை பிரிக்கவே முடியாது. பிதாவுக்குள் நான், எனக்குள் பிதா, நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். அடுத்த கேள்வி, இந்த சங்கிலி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி போகும்? இப்ப சிறு பிள்ளைகளுக்கு பிரசங்கம் இல்லை, அவங்களுக்கு இரும்பு சங்கிலியோட விளங்கினா போதும். ஆனா இப்ப என்னை கேட்கிற பெரியவர்களுக்கு விளங்கணும், ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லுகிறவர்களுக்கு விளங்கணும். பிதாவுக்குள் குமாரன் எப்படி இருந்தார், குமாரனுக்குள் பிதா எப்படி இருந்தார்? நான் பிதாவுக்குள் இருக்கிறது போல, பிதா எனக்குள் இருக்கிறது போலன்னா அவனுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்ன? வார்த்தைக்கு வருவோம். வார்த்தையை சொல்லிட்டு உங்களுக்கு விளக்குறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள், அநேக வசனங்கள். பிதாவும் குமாரனும் ஒன்றா இருந்தாங்கிறத சொல்றதுக்கு முன்னாக, பிதாதான் குமாரனை காண்பிக்க முடியும், குமாரன் தான் பிதாவை காண்பிக்க முடியும். இது வேற வார்த்தையா அல்லது என்னுடைய வார்த்தையா? யோசிக்கிறீங்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷம். அநேகம் பேர் இப்போ ரொம்ப ஈஸியா எனக்கு தெரியும், பிதாவையும் தெரியும், குமாரனையும் தெரியும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் தான் இருக்கிறது. அப்கோர்ஸ் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவ்வளவு ஈஸியானது இல்லை சகோதரனே, சகோதரியே, உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. இந்த வார்த்தைகளை பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம். பேதுரு சொல்றார், நீ தேவனுடைய குமாரன். அதற்கு இயேசு என்ன பிரதித்தம் சொல்றார்? இயேசு அவனை நோக்கி, மத்தேயு 16:17, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. எதை? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்லையே, என்னை நல்லா விளைஞ்சிட்டேயே அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னா குமாரன் யாருங்கிறத பிதா சொன்னாதான் தெரியும். ஆமென். இயேசுனுடைய இன்னொரு வார்த்தை, அதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். யோவான் 8ஆம் அதிகாரத்துல, பிதாவினால் போதிக்கப்பட்டவர்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். ஆமென். அப்போ பிதாவினால் போதிக்கப்பட்டு, பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்டு, பிதாவினால் மாத்திரமே ஒருவன் குமாரனை அறிய முடியும். ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 26, 27. மத்தேயு 11, 26, 27. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. அதாவது வெளிப்பாடு ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களாகிய இவர்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். அந்த வெளிப்பாடு 27ஆம் வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஆமென். குமாரன் நமக்கு பிதாவை காண்பித்தால் ஒழிய பிதாவை நாம் அறிய முடியாது. பிதா குமாரனை காண்பித்தால் ஒழிய நாம் குமாரனை அறிய முடியாது. இப்போ அப்போஸ்தலனுடைய, யோவான் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறதுங்கிற ஆழம் வழங்குதா? அடுத்து இந்த குவாலிஃபையிங் ஸ்டேட்மெண்ட், பிதா எனக்குள் இருக்கிறது போல, நான் பிதாவுக்குள் இருக்கிறது போல நீங்கள் ஒன்றாயிருக்கிறது. சரி, இப்போ இயேசு பிதாவுக்குள் எப்படி இருந்தார்? எப்படி போனார்? இந்த இப்படி இருக்கிற பெரிய இரும்பு துண்டு வளையம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி போச்சு? எப்படி போக முடியும்? இதே மத்தேயு 11 பார்த்தீங்க. மத்தேயு 11 இந்த வெளிப்பாடை குறித்து பேசிட்டு, குமாரன் பிதாவை வெளிப்படுத்தினாலேயே உங்களுக்கு யாரும் வெளிப்படுத்த முடியாது. அடுத்த வசனம் 28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இயேசு தன்னை தாழ்த்தினபடியினால், தனக்கானதை தேடாமல் பிதாவுக்கானதையே தேடினபடியினால், தாழ்மையாகவும் தனக்கானதை தேடாமலும் பெருமையும் சுயநலமும் நிறைந்த இந்த மாம்சத்திலே, உன்னை போல என்னை போல ஆசை இச்சைகளுடைய பெருமையும் சுயநலமும் உடைய மாம்சத்திலே இயேசு இருந்தும் தன்னை தாழ்த்தினபடியினாலே, தனக்கானதை தேடாதபடியினாலே, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தபடியினாலே பிதா சம்பூர்ணமாய் அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார்.
என் மகனே, என்னுடையது எல்லாம் உம்முடையது. ஏன் அப்படின்னா, நீ எனக்கு அடிமையாயிருக்கிறாய். நீ உனக்குன்னு எதையுமே வைத்துக் கொள்ளல, என்னுடைய மகிமையை தேடுற. ஆகையினால என்னுடையதெல்லாம் உம்முடையது. அதாவது உன்னை சம்பூர்ணமாய் நேசிக்கிறேன். பரலோகத்திலே பிதாவும் குமாரனும் சமமாயிருந்த அன்பு அல்ல. நல்லா கவனி சகோதரனே, சகோதரியே. மாம்சமும் ரத்தமும் உடைய ஆண்டவர் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம், ஆம் பிதாவே. யோவான் 17 போலயே இங்கேயும் ஜெபம் தான், ஒரு பிரசங்கம் அல்ல. இதை கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினேன். இதோ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்பதான் பிரசங்கம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள். அப்போ இயேசு தாழ்மையாகவும் தனக்கானதை தேடாமலும் இருந்தபடியினால் பிதாவுக்குள் இருந்தார். பிதாவும் தன்னுடைய முழு அன்பையும் பரலோகத்திலே எப்படி முழுமையாய் அன்பு கூர்ந்தாரோ, யோவான் 17 பாத்தீங்கன்னா இதை வீட்டு பாடம் அங்க போய் தியானிக்கணும். ஆதியிலே நீரும் நானும் ஒன்றாயிருந்தது போல நீர் எனக்கு தந்த மகிமையை இப்பொழுது இவர்களுக்கும் தாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னே ஒண்ணுதான், நல்லா கவனிங்க. ஆவியாய் இருக்கிற பிதா நம்மை போல் மாம்சத்தில் இருந்த குமாரன். கான்ட்ராஸ்ட பாத்தீங்களா? கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், நீங்களும் நானும் மாம்சமாய் இருக்கிறோம். நமக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக மாம்சமான இயேசு ஆசை இச்சைகளுடைய, பெருமை தனக்கானதை தேடுகிற இச்சைகளுடைய மாம்சத்திலே தன்னை கீழ்ப்படித்து தாழ்த்தி தாழ்த்தி பிதாவினுடைய சம்பூர்ணமான அன்பை பெற்றுவிட்டார். எல்லாம் உம்முடையது. இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கூட மகனே உனக்கு கொடுத்திருக்கிறேன். பவுல் இதை விளங்கினதுனாலதான் சொல்றார், தேவ தூதர்களையும் நாம் நியாயம் தீர்ப்போம் அல்லவா. அல்லேலியா. வெளிப்படுத்தின விஷயத்துல இருப்பு கோலால் அரசாளுவீர்கள், ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ, குமாரன் அரசாளுவது போல. உங்களுக்கு தெரியுமா, பிதாவும் குமாரனும் இப்படிதான் ஒன்னா இருந்தாங்க. அல்லது சுருக்கமா சொல்ல போனா, அந்த இரும்பு வளையம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, குமாரன் மாம்சத்தில் இருந்த குமாரன் ஆவியா இருக்கிற பிதாவோடு கான்ஃபிளிக்ட் இல்லாமல் ஒன்றாயிருந்தார்கள். இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, பவுல் சபையாருக்கு பேசும்பொழுது சொல்லுவார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. அது பயங்கர கான்ட்ராஸ்ட். அப்படின்னா பிராமணனும் ஒரு எஸ்டி காஸ்டுக்காரனுக்கும் சம்பந்தமே கிடையாது, தீண்டத்தகாதவர்கள், எஸ்சி எஸ்டி. இதெல்லாம் நம்முடைய பாஷை. பவுலுடைய பாஷையில யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அதுவும் கூட நமக்கு விளங்காது. தீண்டத்தகாதவர்கள், சமாரியருக்கும் யூதருக்கும் ஆகாதது போல, எஸ்சிக்கும் எஸ்சிக்கும் ஆகாதது போல, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் ஒண்ணுன்னு. ஆனா இயேசுனுடைய வார்த்தையை கேள் சகோதரனே, சகோதரியே. எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதை, வெளிப்படுத்தினதை உனக்கு சொல்லுகிறேன். இயேசு என்னை எப்படி உற்சாகப்படுத்தியிருக்கா தெரியுமா? இந்த புது வருஷத்துல மாம்சமாய் இருந்த நானும் ஆவியாய் இருந்த என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோமே, அப்புறம் என்னடா உன் பொண்டாட்டியோட நீ ஒன்னா இருக்க முடியாது? எந்த சகோதரனா இருந்தாலும், எப்படிப்பட்ட யூதனும் கிரேக்கனும் போல இருந்தாலும், எஸ்சியும் எஸ்சியும் போல இருந்தாலும், நீ பிஹெச்டி பட்டதாரியா இருந்தாலும், ஒருவன் எழுத படிக்க தெரியாத தக்குரியா இருந்தாலும், மாம்சமாய் இருந்த குமாரனும் ஆவியாய் இருக்கிற பிதாவுமே ஒன்றாய் இருந்தாங்கன்னு சொன்னா பின்ன ஐக்கியம் எப்படி இல்லாமல் போகும்? இயேசுவின் நாமத்திலே. அப்படின்னா இயேசு செய்த கிரியையிலே நமக்காக மாம்சமும் ரத்தமும் ஆகி புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே, தனக்கானதை தேடாததினாலே மாம்சமாயிருந்த
குமாரன் உயர்த்தப்பட்டார், பிதாவினுடைய வலது பாசத்துக்கு உயர்த்தப்பட்டார். ஆகையினாலே இப்பொழுது ஜீவ மார்க்கம் திரண்டாகிவிட்டது. இயேசுவின் நாமத்திலே அந்த மேய்ப்பனை பின்பற்றி ஆடுகள் மந்தை மந்தையாய் இந்த கவிக்கப்பட்ட சாவுக்கணமான சரீரத்தில் இருக்கிற மாம்சமான யாவரும் ரட்சிக்கப்பட்டு பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்தது போல வாழ்க்கையை ருசித்து ருசித்து வாழ்ந்து வளர்ந்து மந்தையாய் நித்தியத்திலே பிரவேசிக்கும். அல்லேலூயா. எனக்கு துள்ளு குதிச்சு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையோற்று இருக்கிறோம். இந்த நித்திய வாழ்வு, இந்த அந்யோன்யம், ஐக்கியம் இதிலே வளர்ந்து செழிக்கணும். இதுதான் என்னுடைய விசுவாசம். விசுவாசிக்கிறேன், ஆகையினால் பேசுகிறேன். இந்த பதத்தை தியானித்து பாருங்க வீட்டுக்கு போய். யோவான் சுவிசேஷத்துல தான் எழுதியிருக்கு. யோவானை தவிர எந்த மனுஷனும் இதை சொல்லல. பிதாவுக்குள் நானும் எனக்குள் பிதாவும் இருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நம்மில் இவர்கள் ஒன்றாயிருக்கும்படிக்கு. இதுதான் மகிமை. பரலோகம் எனக்கு தெரியாது. யோவான் அப்போஸ்தலனே 90 வயசுல சொல்றார். அவர் தாழ்மையான மனுஷன், அவரை நான் மதிக்கிறேன். ஆனா பரலோகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுற பித்தலாட்டக்காரர்களை நான் கிறிஸ்தவர்கள்னே ஏற்றுக்கொள்றது கிடையாது. இனி இப்படி இருப்போம் என்பது எனக்கு தெரியாது. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நமக்கு ஒரே பிதா உண்டு. பிதாவினால் பிறந்தவன், பிதாவினால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியாதவன். ஒவ்வொரு நாளும் நான் இதைத்தான் நிச்சயித்துக் கொள்கிறேன். எந்த பாவமும் எனக்கு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் நித்திய ஜீவனுக்கு அந்நியனாக இருக்கிறேன். அன்பை விட்டு விலகிறேன். என் மனைவியை விட்டு, என் புருஷனை விட்டு, அல்லது என்னை பகைக்கிற யாரோ ஒருவரை குறித்து வேலை ஸ்தலத்திலேயோ தெருவிலேயோ வீட்டிலேயோ 1 யோவான்ல தியானித்து பாருங்க. நம்முடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களாக இருக்கிறபடினால், பிறருடைய கிரியைகள் அநீதியுடையவர்களாக இருக்கிறபடினால் காயினை போல் அவர்கள் நம்மை பகைப்பார்கள். உன்னுடைய பகை எப்படி இருக்கு? உன்னை பகைக்கிறவர்கள் எதற்காக உன்னை பகைக்கிறார்கள்? என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள் இருக்கு. முகாந்தரம் இல்லாமல் பகைக்கப்படுகிறீர்களா? அல்லது நீங்கள் இழைத்த அநீதி நிமித்தம் பகைக்கப்படுகிறீர்களா? இந்த ரோட்ல வண்டி கரெக்டா நம்ம பக்கத்துல தான் நிக்கணும். ஒரு வண்டியும், சபையாருடைய ஒரு வண்டியும் அங்கிட்டு தாண்டி நிக்க கூடாது. ஒரு லாரி போய் வர்ற மாதிரி இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் சொன்னா இவர்கள் யாருக்கும் அநீதியை செய்ய மாட்டாங்கப்பா. அநீதிக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னை ஒருவன் பகைக்கிறான்னு சொன்னா நான் அநீதி செய்கிறதுனால என்னை பகைக்க கூடாது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் என்னை பகைக்கணும். வேலை ஸ்தலத்தில் என்னை ஒருவன் பகைக்கிறான்னு சொன்னா கையால் ஆகாதவன், வேலை தெரியாதவன் ஒருவன் என்னை அசட்டை பண்ணக்கூடாது. அவன் கிறிஸ்தவன். என்னுடைய குறைந்த அனுபவத்தில் கவர்மெண்ட் சர்வீஸில் சொல்றேன், எனக்கு வர்ற ப்ரமோஷனை எத்தனையோ பேர் தடுத்து நிறுத்தினாங்க. என்னை இன்சார்ஜா ஒரு வேலைக்கு போட்டாங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு. அவரை போடக்கூடாது அப்படின்னு சொன்னார் எனக்கு மேலே இருந்த தலைமை அதிகாரி. ஏன் அப்படின்னா அவர் கிறிஸ்தவரியா, சனி ஞாயிறு ஊரில் தங்க மாட்டார். 11 மணிக்கு மூட்டை கட்டிட்டு போயிடுவார். அப்புறம் திங்கக்கிழமை காலையில் தான் வருவார். அவரை நம்பிக்கிட்டு என்னத்தை நீங்கள் உயிர் காப்பு தீவிர சிகிச்சையை நடத்த முடியும்? அவற்றையெல்லாம் கொடுத்தாருங்க. கிறிஸ்தவன் என்கிறதுனால்தான் என்னை பகைத்தார்கள். ஆனால் அப்படி இருந்தும் 3 மாசத்துல அதுக்கு இன்சார்ஜா இருந்து அத்தனை உயிரை காவந்து பண்ணி ஒரு நர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நாள் திங்கக்கிழமை காலையில் உள்ள நுழையும் போது, சார் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி மூச்சு குழாயில் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்து மருந்து குடித்தவன்
ரத்த குழாய் வெடித்து மண்டையில் ரத்தம் சேதமாகி அன்கான்சியஸ் நினைவு இல்லாதவங்கலாம் பழைச்சி போகிறாங்க. ஏதோ புண்ணியவான் நீங்கள், உங்கள் புண்ணியத்தில் எத்தனையோ உயிர் பழைச்சி போகுது. கிறிஸ்தவன் சொன்னால் திறமை இல்லாதவனாக இருக்கக்கூடாது, கிறிஸ்தவன் சொன்னால் ஏலாதவனாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் வேலை இல்லாதவன், வேலை இல்லாதவன் என்ன செய்வான்? பைபிள் காலேஜுக்கு போவான், ஒரு பட்டம் வாங்குவான், உடனே பாஸ்டர் ஆகிடுவான். இன்னைக்கு பொழப்பு நான் நடத்துறதுக்கு பாஸ்டராக இருக்கிறதா ரொம்ப ஈஸியான விஷயம். 30 பேர்கிட்ட கசம் வாங்கினா அவன் பெரிய பாஸ்டர் ஆகிடுவான், ஊழியக்காரன். இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறோம் கிறிஸ்தவ ஐக்கிய சபையில். இயேசுவின் நாமத்திலே ஒருவன் பணம் சம்பாதிக்க கூடாது, இயேசுவின் நாமத்திலே அக்கிரமம் செய்யக்கூடாது, இயேசுவின் நாமத்திலே ஒருவனும் பகைக்க கூடாது. பிறர் உன்னை பகைக்கலாம், நீ பகைக்கிறவனா இருந்தா உனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. இதான் நித்திய வாழ்வு. காரியத்தின் கடைத்தொகை இதான் சகோதரனே, என் பாரம் இதுதான். நான் சொன்னது போல நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஐக்கியம், இந்த ஒற்றுமை, அந்யோன்யம், இதுல வளர்ச்சி இருக்கணும். எனக்கு அனுபவமா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவோ பிரசங்கம் பண்றோம், கிறிஸ்துவின் சிந்தை உங்களை இருக்க கடவுது, உங்களை விட மற்றவர்களை மேன்மையானவர்களாக, தமிழ்ல அப்படிதான் இருக்கு. ஆங்கிலத்தில் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எழுதியிருக்கு, மிக முக்கியமானவர்களாக அர்த்தம். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக தேவன் உணர்த்தினதான் திரும்பி சொல்றேன். நான் யதார்த்தவாதி. நான் என்ன அனுபவிக்கிறேனோ, என் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அல்லது என் இருதயத்தில் என்ன அனுபவமாக இருக்கிறதோ அதான் பேசுகிறேன். என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சில வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் காலை தியானத்தில் இப்படித்தான் உணர்த்தினார். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல நீ சபையில போய் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி உன் வீட்டில் இதை நீ அனுபவிச்சிருக்கிறியா? சவால் விட்டார். எஸ்டீம் அதர்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யூ, பிறரை மேன்மையாக எண்ணு, இதுதான் என்னுடைய சிந்தை. முதல்ல உன் பொண்டாட்டியை நீ எப்படிடா நினைக்கிற பிரபாகர்? நேர்மையா என்கிட்ட சொல்லு. அன்றைக்கு நான் மனம் திரும்பினேன். ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு நான் செத்தேன்னு சொன்னா ஒரு இழப்பும் ஏற்படாது. யோசிச்சு பாருங்க, நான் செத்தேன்னா எனக்கு வர்ற பென்ஷன், ஃபேமிலி பென்ஷனா என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு போகும், பணத்துக்கு கஷ்டம் கிடையாது. நான் இன்னைக்கு செத்தேன்னு சொன்னா எனக்கு பதிலாக இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் நடக்கும். ஒன்றும் ஒரு இழப்பும் நடக்குது. வீட்டிலேயோ சபையிலேயோ வேலை ஸ்தலத்துல நீ கச்சோடியா இருந்து செத்தேன்னு சொன்னா அடுத்தவருக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. என்ன இழப்பு நடக்க போகுது? ஒரு இழப்பும் கிடையாது. ஆனா நீ யோசிச்சுப்பா, உன் மனைவி இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சுப்பா. ஐயோ, கொலை நடந்தது ஆண்டவரே, இந்த 5 பிள்ளைகளையும் நான் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவேன்? இவங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுப்பேன்? ரெண்டு நாள் வீட்டில் இல்லைன்னாவே வீடு நாரி கிடக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிற என் மனைவி இந்த வீட்டுக்கு மிக முக்கியமானவள். ஒத்துக்கொள்ளுகிறேன், மனம் திரும்புகிறேன், என் மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுகிறேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இப்படி மனம் திரும்பினேன். நான் நேர்மையா சொல்றேன், எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற ஐக்கியம் வலுவடைந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. சபையில எத்தனையோ பேரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இந்த ஊர்ல மாத்திரம் இல்லை, எத்தனையோ சபைகளிடத்திலே போயிருக்கிறேன். நான் சொல்றேன், என்னுடைய நேர்மையான சாட்சி, யாரெல்லாம் தங்களை சுத்திகரிக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி தனக்கானதை தேடாமல் இப்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்தது போல வளர்கிறார்களோ அவர்களுடைய எல்லாம் நெருங்கி ஐக்கியம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா கூட அவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கு. ஆனால் நான் யதார்த்தவாதிங்கிறதுனால நேர்மையாய் ஒன்றை சொல்லுகிறேன். இதே ஊர்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கை கொடுக்கிறேன், கை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்காத குறையா வாழ்த்துகிறேன். ஒரு சிலர் என்னை வாழ்த்துகிறீர்கள். உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறதை உணர்கிறேன். நான் உண்மையை பேசுறேன், பித்தலாட்டம் பண்ண மாட்டேன். இதற்கு காரணம் என்ன? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டுரும். ஆமென். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவுள்.
யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார். அதான் முதல்ல தேவனை அறிமுகப்படுத்தும் பொழுது யோவான் அப்போஸ்தலன் இப்படிதான் சொல்றார், தேவன் ஒளியாக இருக்கிறார். அதற்கப்புறம் தான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு. God is light is our first message. பாரதத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு செய்தி, எங்களுடைய முதல் செய்தியே தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவான இருள் கிடையாது. இருளில் இருக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக உள்ளதை உள்ளபடியே வந்தால் வெளிச்சம் பெறலாம். ஆனால் இருளிலே இருக்க விரும்புகிறவர்கள், ஒளியை பகைக்கிறவர்கள், தங்கள் அந்தரங்க வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக ஒப்புவிக்காதவர்கள், தேவன் காணவில்லை என்று அந்தரங்கத்திலே எவ்வளவு காரியங்களை நடப்பிக்கிறவர்கள், அவர்கள் தேவனை அறியல, தேவனுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அவருடைய கண்கள் ஊடுருவி பார்க்கும். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள், ஒரு செயலுடைய நோக்கங்கள், ஒரு பார்வையில் உள்ள நோக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஊடுருவி பார்க்கக்கூடியவர். அவருக்கு மறைவாய் ஒரு சிருஷ்டியும் கிடையாது. இரவும் இருளும் அவருக்கு மறைவாய் இருக்கார். அவர் எல்லாவற்றையும் கூர்ந்து பார்க்கிறவர், நோக்கி பார்க்கிறவர், வெளிச்சமாக இருக்கிறவர். அப்ப இருட்டு பூச்சிகளை போல இருட்டில் போய் பதியுங்கிறது. அந்த மாதிரி பூச்சிகளை போல இருக்கிறவர்கள் தேவனை அறிய முடியாது. நாம் தேவனை அறியணும்னு சொன்னார், இயேசு கிறிஸ்துவை அறியணும், பிதாவை அறியணும்னு சொன்னால், அந்த வாழ்க்கையை அடையணும்னு சொன்னால், நமக்குள்ள இருக்கின்ற முதல் காரியம் தேவன் ஒளியாக இருக்கிறார். அவருக்கு மறைவாய் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் நினைக்க முடியாது. அந்த தேவ பயம் நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னால், தேவனை அப்படி அறிஞ்சுன்னு சொன்னால், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்போம். ஆண்டவரை, நீர் என்னை அறிந்திருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரை, நான் எங்கே போவேன், நான் ஏன் அப்படி பேசுகிறேன், நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன், நான் ஏன் இப்படி செஞ்சேன், ஏன் இதை நான் செய்யலை, எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் என்னை முற்றிலுமாய் அறிந்திருக்கிறீர். ஒருவருக்கே நான் பயப்படட்டும், உங்கள் ஒருத்தருக்கே பயப்படட்டும். அப்போ நான் என்னிடத்துல பார்க்குறேன், மாம்சத்தில் பார்க்குறேன், ஒரு நன்மையும் கிடையாது, பகை இருக்குது, பொறாமை இருக்குது, தீமைக்கு தீமை செய்யணும்னு இருக்குது, வார்த்தைக்கு வார்த்தை பதிலுக்கு பதில் பேசணும்னு போல வருது, பார்க்குறேன் நிறைய. ஆனால் உடனே நான் பார்க்குறேன், எனக்கு முன்பாக ஒரு வாசல் இருக்கு, எனக்கு முன்பாக ஒரு வழி திறந்திருக்கு, எனக்கு முன்பாக ஒருவர் இருக்கிறார், எனக்கு முன்பே ஒருவர் இருந்து என் பின்னே வான்னு சொல்றார். அவர் யார்? என்னை போலவே இதே போல ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டவர், என்னை போலவே ஒரு நன்மையும் இல்லாத ஒரு மாம்சத்தில் சதா பகைக்கு பகை செய்வோம், தீமைக்கு தீமை செய்யவும், பொறாமைப்படையவும், பெருமை அடையவும், தனக்கானதை தேடவும், இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ள மாம்சத்தோடு இந்த பூமியிலே வந்தும் பிதாவையே உற்று பார்த்து பிதாவினத்தில் கற்றுக்கொண்டவர், பிதாவினையே உற்று பார்த்து அவரிடத்தில் சதா காலமும் பழகி பிதாவினுடைய சிந்தையை அப்படியே அறிந்து கொண்டு அதன்படி அப்படியே வாழ்ந்தவர், தனக்கு விருப்பமானதை ஒருபோதும் செய்யாதவர், தன் மாம்சத்துக்கு ஒருபோதும் கீழ்ப்படியாதவர். அவர் நமக்கு முன்னே இருந்து, நான் ஜெயித்தேன், நான் திறந்து வச்சிருக்கேன்பா ஒரு வழியில, நான் முன்னே ஓடிட்டு இருக்கேன், வா என் பின்னே வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அப்ப என்னுடைய மாம்சத்தில் இருக்க வீழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது நான் சோர்ந்து போயிடக்கூடாது. இதே மாம்சத்தில் வந்து அதை ஜெயம் பெற்ற ஒருவரை எனக்கு முன்பாக இருக்கிறார், அவரை நாம் அறிந்திருக்கணும். எப்படி அறிந்திருக்கணும்? அவர் என்னை கூட மாம்சத்தில் வெளிப்பட்டவர், ஆனால் ஒரு முறையும் பாவம் செய்யாதவர், அவர் எனக்கு ஒரு நல்ல முன்மாதிரி, அவர் எனக்கு உதவி செய்கிறவர். ஓடி முடிச்சுட்டு பார்த்தியா ஒன்னாலாம் முடியாது, நான் தான் ஓடினேன் அப்படின்னு கர்வமாய் பேசுகிறவர் அல்ல. நான் உனக்காக தான் வந்திருக்கேன், உனக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதான், உன்னை போலவே மனுஷன் நானே. நமக்கு உயிருள்ள நம்பிக்கையாக இருக்கிற கிறிஸ்து, நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கிறிஸ்து. தீமத்தை எழும்போது பவுல் இப்படி தான் சொல்லுவார், நமது நம்பிக்கையாக இருக்கிற கிறிஸ்துவினால், கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். நாம் பிதாவை அறிய முடியும், நாம் குமாரனை அறிய முடியும், அவர் எப்படி இருக்கிறார் அறிய முடியும். அப்ப நாம் முதல்ல அறிய வேண்டியது அவர் ஒளியாக இருக்கிறார். அடுத்து 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 1 யோவான் 4:8 தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் எப்படி பார்த்து சொன்னா அவர் அன்பு, நீடிய சாந்தம், தயவு, பொறுமை, எல்லா சுபாவங்களும் நிறைந்தவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு அன்பும் கிடையாது. நம்ம நினைச்சிட்டு நம்ம நிறைய அன்புள்ளவன், நான் ஒரு காலத்தில் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ரொம்ப அன்புள்ளவன் அப்படின்னா. நான் என்றைக்கு திருமணம் பண்ணிச்சோ அப்பொழுதுதான் எனக்கு தெரியுது அன்புன்னா என்ன. சபையை கிறிஸ்து
கிறிஸ்து சபை நேசிக்கிறது போல நேசிப்பேன் அப்படின்னு திருமணத்துல சாட்சியெல்லாம் சொன்னேன். நல்லது, அப்படிப்பட்ட உயிருள்ள நம்பிக்கையா இருக்கணும், நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்யணும். அப்படி நம்பிக்கை அறிக்கை செய்யலாம் நான் வளர்ந்துருக்கேன். எப்பொழுதெல்லாம் நான் விழுந்து போகிறேன் அப்புறம் இல்லை, என்னோட வீழ்ச்சியை பார்க்க போறதில்லை, நான் என்னிடத்துல அன்பில்லாத தன்மை பார்க்க போறதில்லை. எனக்காக ஒருவர் வந்திருக்கிறார், என்னை போலவே ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வழியை திறந்திருக்கிறார், வாசலாக இருக்கிறார். எனக்கு முன்னே சென்று அவருடைய சத்தத்தை எனக்கு பேசிட்டே இருக்கார். வா, பின்னே வா, என்னிடத்தில் கற்றுக்கொள், என்னிடத்தில் கற்றுக்கொள். அந்த என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், 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 ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுங்கள். நான் உனக்கு கற்றுத்தரேன். நான் சாந்தமா இருக்கேன்ப்பா, நான் தாழ்மையா மனத்தாழ்மையா தான் இருக்கேன், நான் உனக்கு கற்றுத்தரேன். என் பின்னாடி வா, என் கூடவே இரு, நான் எப்படி செய்யறேன்னு கவனிச்சுப்பார். ஒவ்வொரு காரியத்தை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை பார் அப்படின்னா ஆவியானவர் நமக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை நிறைய காண்பிப்பார். அப்புறம் ஆண்டவருடைய அந்த மனதுருக்கத்தை பார்க்க முடியும், அவருடைய இரக்கத்தை பார்க்க முடியும், நீதிய சாந்தத்தை பார்க்க முடியும், தயவை பார்க்க முடியும், நற்குணத்தை பார்க்க முடியும், அந்த அன்பினுடைய எல்லா பரிமாணத்தையும் பார்க்க முடியும். நாம் பிதாவையும் அறிய முடியும், குமாரனையும் அறிய முடியும். யார் அறியுவது? பாவம் செய்கிறவர்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 1 யோவான் 3:6. பாவம் செய்கிற எவனும் அவரை அறிய முடியாது, ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறவர். அதே மாதிரி அன்பில்லாதவன் தேவனை அறியான். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படித்தோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்ப பாவம் செய்கிறவர்கள் தேவனை அறிய முடியாது, அன்பு இல்லாதவர்கள் தேவனை அறிய முடியாது. அப்பதான் தேவனை அறியணும், நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவில வளரணும்னு சொன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை வளரணும்னு சொன்னா, நான் இந்த 2 காரியத்துல என்னை சரிப்படுத்திக்கிட்டேன். நான் நீதி செய்கிறவனா நான் இருக்கட்டும், நான் அன்புள்ளவனா இருக்கட்டும், நான் பாவம் செய்கிறவனா இருக்கட்டும். எனக்கு பாவம்னு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ, அறிந்த எல்லா பாவத்தில் இருந்தோம் நான் விடுதலை ஆகும். ரட்சிப்பு அப்படிங்கிறது 3 நிலை. நல்லதொரு அத்திபாரம் புத்தகத்துல அந்த பைபிள் ஸ்டடி நீங்க பார்க்கலாம். இந்த சபையில் எத்தனை முறை போதிச்சிருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன், மெய் பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனையிலிருந்து நான் மீட்கப்பட்டவன். நான் அடைய வேண்டிய தண்டனை இயேசு எனக்காக சிலுவையிலேயே ஏற்றுக்கொண்டார். நான் அடைய வேண்டிய பாவத்திற்காக நான் அடைய வேண்டிய நரக வேதனையை, தேவனிடத்தை விட்டு துண்டிக்கப்பட்டு நரகத்திலே தனித்து விடப்பட வேண்டிய அந்த தண்டனையை இயேசு எனக்காக சிலுவையிலே பிதாவினால் கைவிடப்பட்டவராய் அவர் பாவி அடைய வேண்டிய நரக வேதனையை, நான் அடைய வேண்டிய நரக வேதனையை அவர் அடைந்தார். ஆகவே நான் செய்த பாவத்துக்குரிய தண்டனை எனக்கு கிடையாது. நான் அந்த தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மீட்கப்பட்டிருக்கேன். ஆனால் இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். பிரசன்ட், இப்பொழுது நிகழ்கால ரட்சிப்பு. எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன்? பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து. பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கணும். என்னுடைய நாசில சுவாசம் இருக்கிற வரைக்கும் அதுல உண்மை உள்ளவர்களா இருந்தோம்னு சொன்னா, ஒரு காலத்துல நம்ம அதிகமா எதிர்த்து நம்மளை வீழ்த்தின பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு படு குறைஞ்சு போறதை பார்க்க முடியும். ஒரு காலத்துல சொன்ன உடனே டக்குன்னு கோவம் வரும், முணுக்குனா கோவம் வரும், முணுக்குனா மூஞ்சை தூக்கி வச்சுப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை நான் மனத்தாங்க அடையவில்லை, எப்பொழுது யாரும் என்னை திருத்தட்டும், எனக்கு மேல் அதிகாரம் உள்ளவர்கள் என்னை கரெக்ட் பண்ணட்டும், நீர் வைத்திருக்கிறீர், எனக்கு மேலாக வைத்திருக்கிறீர், அவர்கள் என்னை சரி பண்ணட்டும், அவர்கள் என்னை செதுக்கட்டும் அப்படின்னு மனத்தாங்கள் அடையாதபடி இப்பொழுது சீக்கிரமாக ஒரு இளைப்பாறுதல் வர முடியும். எடுத்தவங்க கோவப்படுறது வீட்டில். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் என்னுடைய முன்கோபம் எவ்வளோ வருது அப்படின்னு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆர்வமான திருமணமான சமயத்தில் வீட்டில் உதவிக்கு என்னுடைய பாட்டி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. வீட்டுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் குப்பை போடுவார், அது நேராக விழும். சமயத்தில் பாட்டி போகும்போது அவங்க மேலேயும் கூட விழும். அப்பா நான் அவங்களுக்கு பார்த்து போடுப்பா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் கேட்கறது இல்லை. ஒரு நாள் வர அவங்க ரொம்ப தாங்க முடியாமல் அவங்க வேதனையை சொல்கிறாங்க, இந்த மாதிரி போட்டிருக்காருப்பான்னு. என்னுடைய மனைவியும் நீங்கள் போய் கேளுங்க. கேட்ட உடனே உள்ளுக்குள்ளே ஒரு எழுப்பி வருது, என்னது மாம்சம். அது என்ன சொல்லுது? ஓ, படித்தவங்க அங்கே இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டில போடும், இறங்கி போட்டா என்ன, கட்டி வச்சு குப்பையை போறப்ப போட்டு போகலாம், அது இல்லையா? ஏன் இப்படி போற? உள்ளுக்குள்ள ஒரு எரிச்சலோ.
ஆனால் உடனே ஆவியானவர் நமக்குள்ள இருக்க ஆவியானவர் உடனே இல்லை இல்லை ஒரு ரெண்டு சத்தம் கேட்குது. நம்ம எல்லா காரியங்களும் ரெண்டு சத்தம் கேட்டுதான் இருக்கு. நம்முடைய உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, ரெண்டும் உள்ளதா இருக்கு. ஆனால் அந்த சத்தம் எது நம்ம அறியணும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குது, என் சத்தத்தை அறிகிறது, என் குரலை அறிந்திருக்கிறது. இப்படிதானே வாசிக்கிறோம் யோவான் 10. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அப்ப எது ஆண்டவருடைய சத்தம்னு அறியணும். ஆவியானவர் சொல்லுகிறார்ல, நீ சொல்லு, ஆனா இப்ப நீ கோபத்தோட இருக்குன்னு சொல்லாது. இப்ப நீ சொல்றது நீ பாவம் செஞ்சிடு. குப்பை மேல விழுதா கீழே விழுதா அது காரியம் இல்லை. நீ பாவம் செய்யா பாவம் செய்யாம இருக்க, அதான் காரியம். இப்ப நீ பாவம் செய்ய முடியும், உனக்கு ஒரு சோதனை வருது, நீ என்ன செய்யணும்? பாவத்தை மேற்கொள்ளணும். பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கு, நீ கதவை திறக்கக்கூடாது, பூட்டி வச்சிருக்கணும். அப்ப கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணி ஒரு ஏக்கத்தோட ஆண்டவரை கேட்ட உடனே எனக்கு ஒரு கோபம் வருது, ஆண்டவர் நான் போய் எதுவும் பேசக்கூடாது. நான் பேசினா அந்த மனுஷன் முகத்தில் முழிக்கும் பொழுது நான் உண்மை நீ பார்க்கறது போல பார்க்கணும். அப்ப என் இலைப்பாறுதல் ஆன பிற்பாடு மேலே ஏறி போய் அவர்கிட்ட பார்த்து சொன்ன உடனே சாரி சொன்னாங்க தான் நான் இனிமேல நான் அவ்வளோதான் சரியா போயிடுச்சு. அங்கே என்ன நடந்தது? அதுக்கப்புறம் குப்பையும் விடுறதில்லை. முக்கியமாக நான் சிறு டக்குன்னு கேட்ட உடனே கோவத்தை தூண்டுற மாதிரி மற்றவங்க பேசும் பொழுது பாரு இப்படி பேசுனாங்க, இப்படி நடந்துச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே புருஷன் மற்றவங்களை பற்றி, பிள்ளைகளை பற்றி அல்லது மற்றவங்களை பற்றி புருஷன் சொன்னா அவருக்கு உடனே கோவம் வந்து அடிச்சு இல்லை. அப்போ நாம் அறியணும், தேவனுடைய சத்தத்தை அறியணும். அப்போ பாவம் செய்யாதபடி இருக்கணும், அதான் காரியம். சபைக்கு காலத்தோட வரணும், நல்லது. ஆனால் சபை வீட்டில் சண்டை போட்டு மனைவி மேலே குறை சொல்லிட்டு, பிள்ளை மேலே குறை சொல்லிட்டு, புருஷனை சொல்லிக்கிட்டு இலைப்பாறுதல் இல்லாம சமாதானம் இல்லாம நீங்க வர்றது, நீங்க லேட்டாகவும் வரீங்க, இருக்கிற இலைப்பாறுதல் இல்லாமல் வரீங்க. இல்லை பெரியமானவர்களே, ஒரு பரவாயில்ல, நீங்க லேட்டா கூட வாங்க. ஆனா இதயத்துல உங்க வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனை மத்தியிலும் பாவம் செய்யாதவர்களா, பாவத்தை மேற்கொண்டவர்களா, அறிந்த பாவங்களை அப்படி வருஷத்துல நடந்தாதான் அறியாத பாவங்கள் நம்முடைய வார்த்தையில இருக்கு, கண்ணுல இருக்கு, பார்வையில இருக்கு, பேச்சுல இருக்கு, ஒரு செயல்ல இருக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு நுணுக்கமா காமிப்பார். நமக்கு அறிந்த பாவங்களையே நம்ம இன்னும் சுத்திகரிக்க அறியலன்னு சொன்னா எப்படி நமக்குள்ள மறைந்திருக்கிற எவ்வளவோ தீமைகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார்? அவை பாவத்தை ரொம்ப சீரியஸா எடுக்கணும். நான் பாவம்னு தெரிஞ்சவன நான் திருப்பி செய்யக்கூடாது, ஆண்டவர் என் உதவி செய்யுங்க, அதான் ரட்சிப்பு. அனுதினமும் தேவனை உங்களுக்கு கூப்பிடுங்க, கதருங்க. ஆண்டவரை உண்மையெல்லாம் எனக்கு முடியாத ஆண்டவரை, நீங்க தான் என்னை விடுவிக்கணும். அதான் ரட்சகர், இயேசுவை ரட்சகர் தரும். ரட்சிக்கிறவர். இன்றைய தினம் என்னுடைய பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொண்டிருக்கிறவர். ஒரு காலம் வரும், கத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலம் வரும், அந்த பூரண இலைப்பாறுதலுக்குள், அந்த பரம காணானுக்குள், அந்த பூர்ணமான நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய முழு வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்க முடியும். பாவம்ங்கிறது ஒண்ணு அன்பு. நான் நீதி செய்யறேங்கிறது மாத்திரம் இல்லை, நான் அன்புள்ளவனா இருக்கேன். எல்லோரையும் முதல்ல அந்த அன்பு தேவனிடத்துல, பிதாவினிடத்துல இருக்கும். பிதாவை தான் நேசிக்கிறோம், அடுத்து குமாரனை நேசிக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம், அடுத்து தேவன் எனக்கு கொடுத்தவர்கள், தேவன் எனக்கு கொடுத்த இம்மிடியட், முதல்ல எனக்கு கொடுத்த மனைவி. அது ஒரு வாழ்நாள் முழுசும் உள்ள அன்பு போராட்டம் தான். என்னுடைய சுயநலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும், என்னுடைய பெருமை எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும், அகம்பாவம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும். கணவன் மனைவிகளை எவ்வளோ வருத்தப்படுறோம். ஆனாலும் விசுவாசத்தை விடக்கூடாது. நமக்கு முன்னே ஓடின ஒருவர் இருக்கிறார். நான் அன்பா இருந்தேன், கடைசி வரை அந்த அன்பிலே நிலைத்திருந்தேன், முடிவு பரையந்தும் அன்பு கூர்ந்தேன், நீயும் அப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற சத்தத்தை கேட்டுன்னு சொன்னா என்ன செய்வோம்? நம்பிக்கை அடைவோம், வைராக்கியம் அடைவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் மனைவியை நீங்க நேசிக்கிறது போல, நீங்க சபையை நேசிக்கிறது போல நான் நேசிக்கணும், நீங்க என்னை நேசிக்கிறது போல என் மனைவியை நேசிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. அந்த கூக்குரல் கதறல் இருந்துட்டே இருந்ததுன்னா சரி, மற்றவர்கள் நம்மை அன்பு கூர்ந்தாலும் கூறாவிட்டாலும், மற்றவர்கள் நம்மை குறை சொன்னாலும் குறை சொல்லாவிட்டாலும் நாம் நேசித்துக் கொண்டே இருப்போம். அவ்வளவு. இந்த அன்பு அப்படியே படிப்படியாக தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் நமக்கு கொடுத்த இடத்துல கொடுத்த நமக்கு கொடுத்த ஊழியர்கள், நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், அக்கம் பக்கத்தில் தேவன் நமக்கென்று தெரிந்தெடுத்து கொடுத்த அக்கம் பக்கத்தினர் எல்லாருக்கும் அந்த அன்பு பெருகிய பிறரை ஆசீர்வதி நம்மை காண்கிறவர்கள் அவரை காண முடியும். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு சாத்தியம் பெரியமானது. யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிற்கு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நிச்சயமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு ஐக்கியமுடலாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆதி முதல் இருந்த அந்த ஜீவன், நித்தியமானவருடைய ஜீவன் வெளிப்பட்டது. அதாவது பிதாவிடத்தில் இருந்த அந்த ஜீவன் குமாரன் மூலமாக எங்களுக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றார் இந்த அப்போஸ்தலன். இதுதான் ஐக்கியத்துக்கு ஆதாரம், அடிப்படை அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கீழே அவர் சொல்லிட்டே போறார். அந்த ஜீவனை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம், நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த ஜீவனை தொடர்ச்சியாய் பெற்றுக்கொள்ளுங்கள் மத்தியிலே தான் ஐக்கியம் இருக்கும். எவ்வளவு பெரிய ரட்சிப்பு தெரியுமா நம்முடைய ரட்சிப்பு? அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே பிதாவாய் தேவன் ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்திலே ஜீவ பலியாய் அவரை ஒப்பு கொடுத்தார். அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கிறிஸ்துவ தேவன் மனிதர்களாகிய நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். அதுதான் ஐக்கியம். அந்த ஐக்கியம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அந்த ஜீவனை, நித்தியமானவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அது சாத்தியமாகும். யாரெல்லாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்பாங்க. ஐக்கியத்துக்கு இதுதான் அடிப்படை, வேற எதுவுமே அடிப்படையே கிடையாது. ஏதோ ஒரு காங்கிரிகேஷன் இருக்கு, ஒரு கூடுகை இருக்கு, அதை செய்யறோம் இதை செய்யறோம், அதெல்லாம் ஐக்கியமே ஆகாது. அந்த ஜீவனை உடையவர்கள் ஒருவரோடு ஐக்கியப்பட முடியும். எப்படி சிலுவைக்கு 2 பகுதி இருக்கிறதோ அதே போல அந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப், தேவனோடு இருக்கிற நம்முடைய ஐக்கியம் செம்மையா இருக்கும் பொழுதுதான் ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். தேவனோடு ஐக்கியத்தை நான் முக்கியத்துவப்படுத்தாமல் என்னதான் நாம் பிரயாசப்பட்டாலும் அந்த ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் சரியா ஆகவே ஆகாது. நம்முடைய குடும்பத்தாரை நாம் நேசிக்கவே முடியாது, சபையாரை நாம் நேசிக்கவே முடியாது. இதுதான் ரகசியம். சிலுவை பார்த்தீங்கன்னா அதுதான், சிலுவைக்கு ஒரு நீண்ட ஒரு வெர்டிக்கல் பிளாங்க் இருக்கும் சிலுவையில், அது நீண்டா இருக்கும். அதான் முக்கியம். முதலாவது அதை நான் தேடினாதான் அந்த நீட்டு கம்மியா இருக்கிற அந்த பகுதியை நான் அடைய முடியும். ஐக்கியம் எப்படி வரும்? இப்படித்தான் வரும். அந்த ஜீவனை உடையவர்கள் ஒருவரோடு ஐக்கியப்பட முடியும். சகோதரன் சொன்னது போல வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தாலும் கூட ஒரு இன்டிமேசி இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் மத்தியில. போன்ல பேசலாம், நேர்ல பார்க்கலாம் கூட, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆவியில ஒரு ஒருமைப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் ரகசியம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தான் நம்ம கொடுக்க வந்தார் இந்த உலகத்துக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமாக இருந்தாலும் கூட மனிதர்களோடு அவர் ஐக்கியப்படத்தான் விரும்புகிறார். ஆண்டவரை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. லூக்காவில் 22ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு நாம் அப்பம் விற்க போறோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க. முதல்ல கூட நாம் தியானிச்சுக்கிறோம் அந்த வார்த்தையை. லூக்கா 22:15 அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். ஆண்டவருடைய ஆசை அதுதாங்க. ஆண்டவருடைய விருப்பம், ஆசை நம்மோடு, அவருடைய தேசங்களோடு ஐக்கியப்படணும். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல நாமும் அவரோடு சேர்ந்து ஒன்றாயிருக்கணும். இதுதான் நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை என்பது இதுதான். ஏதோ நான் பரலோகம் போவேன் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு நாளைக்கு நடக்கும். இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது, சபையிலே இருக்கும் பொழுது, அந்த நித்தியமான ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் ஆசையாய் நாம் ஐக்கியப்படுறதுதான் ஐக்கியம், ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப். இதுக்கு முக்கியமானது அந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப். எனக்கும் தேவனுக்கும் என்னுடைய ஐக்கியம் ஒன்றாக இருந்தால் தான் நான் மற்றவர்களோடு ஐக்கியப்பட முடியும். பாடுபடுவதற்கு முன்னே நான் உங்களோடு இந்த பஸ்காவை பூசிக்க ஆசையா இருந்தேன். அவருடைய ஆசை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க.
அவர்களோடு ஐக்கியப்படணும், அவர்களோடு பழகணும், அவர்களோடு நெருங்கி வரணும்னு தான் அவர் விரும்பினார். இதெல்லாம் நாம் வாஞ்சிக்கிறோமா? அவர் மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக ஒரே பேரான குமாரனாக இருந்தார். வேதத்தில் இருக்கு, நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் 3:14 பாத்தீங்கன்னா ஒரே பேரான குமாரன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு முதற் பேரானவர்னு எழுதியிருக்குது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல. அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு ஒரே பிள்ளை முதல்ல இருந்தது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு தகப்பன் இருக்கிற முதல் பிள்ளை. நாம் எல்லாம் அவருடைய இளைய சகோதர சகோதரிகள். அதனாலதான் அவர் நம்மை சகோதரர் என்று அழைக்க வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ரட்சிப்பின் நோக்கமே இதுதான், நாம் ஐக்கியப்படுறது, தேவனோடு ஐக்கியப்படுறது, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுறது. இதுக்கு ஆதாரம், அடிப்படை அவருடைய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டே இருந்தால்தான் இது சாத்தியமாகும். ஒளியிலே நான் நடந்தான் ஒருவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். என்னுடைய வாழ்க்கையை நான் எதையும் மறைத்து வைத்துக் கொண்டு இருட்டு பூச்சிகளை போல என்னை மறைத்துக் கொண்டே நான் இருந்தேன்னா ஐக்கியப்படவே முடியாது. ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு தான் இருக்கணும் வாழ்க்கைக்குள்ள. என்னுடைய உள்ளான மனிதனை மறைத்துக் கொண்டு ஒரு வெளி வேஷத்தை போர்த்து கொண்டிருக்கிறதுல எவ்வளவு நாளைக்கு நாம் அப்படி நடிக்க முடியும்? நடிக்கிறோம்னா நடிக்கலாம், நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேர்மையாய் உண்மையாய் நாம் இருந்தோம்னா ஒளியிலே நடந்தால் நாம் ஐக்கியப்பட்டிருக்க முடியும். இந்த மேலான வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். இதை வாஞ்சிப்போமா? இந்த புதிய வருடத்திலே நம்முடைய ஐக்கியம் பலப்படணும், நம்முடைய ஐக்கியம் வளரணும். அதான் தேவன் விருப்பம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. நம்முடைய விருப்பம் அப்படி இருக்கட்டும். இதுக்கு ஆதாரம் அதுதான். அவருடைய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஒளியிலே நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களின் கை சுத்திகரிக்கும். ரட்சிக்கப்பட்டும் கூட நான் ஒளியிலே நடக்காமல் என்னை மறைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டே இருந்தான்னா தேவன் என்னுடைய பாவத்தை கழுவ முடியாது. அவருடைய ரத்தத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. யாரெல்லாம் தங்களை மறைத்துக் கொள்கிறார்களோ அவளுக்கும் ஆண்டவருடைய ரத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்ல விளைக்கணும். நான் மறைத்துக் கொண்டே இருப்பேன், நான் சபைக்கும் வருவேன், என்னுடைய உள்ளான வாழ்க்கை ஒரு பகுதி அப்படி இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படவே முடியாது. தேவன் முதலாவது எதிர்பார்த்து நம்மிடத்திலே நேர்மைதான். ரொம்ப சாதாரண விஷயம், வெரி சிம்பிள். நேர்மையா இருந்துட்டா போதும், தாழ்மையா இருந்துட்டா போதும். நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியும், தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட முடியும். இந்த வாழ்க்கையை நாம் இந்த புதிய வருடத்திலே வாஞ்சிப்போம். இந்த வருடத்தின் முடிவிலே நம்முடைய ஐக்கியம் வளர்ந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுனால் என்னுடைய சீஷர்களின் இந்த உலகம் அறியும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபையிலே நிறைவேறுவதாக. ஆமென்.